தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி இண்டிகேட்டர்ஸ், எம்எஸ்டி ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டரும் சரி, எம்எஸ்டி ஐ கோர் இண்டிகேட்டரும் சரி, எல்லா மார்க்கெட்லேயும், எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா சுச்சுவேஷன்லேயும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் காட்டிக்கிட்டு இருக்கோம். சில நாட்களாக நம்ம வீடியோவை ரிலீஸ் பண்ணலை. அதுக்கு காரணம், நம்ம ஒரே வீடியோ, ஒரே இண்டிகேட்டர் சம்மந்தப்பட்ட வீடியோங்கிறதுனால திரும்ப நம்ம அதையே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பழைய வீடியோஸவே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கஸ்டமர்ஸ்க்கு நியூ என்கொயரிஸ்க்கு நம்ம அனுப்பிகிட்ருக்கோம். நம்ம இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. அதாவது ஒரு பையோ செல்லோ வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பை செல் ஆகாது, செல்லு வந்து பை ஆகாது. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் பேஸ்டு இண்டிகேட்டர், மற்ற இண்டிகேட்டர், அதாவது இப்போ லைவாக இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் தான் மேக்ஸிமம். அப்போ நம்ம இண்டிகேட்டர் வந்து ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. அதாவது பை வந்த பிறகு ஒன்று பையிலேயே தான் இருக்கும், செல்லு வந்த பிறகு செல்லிலேயே தான் இருக்கும். இப்போ பை வந்துடுச்சு, ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, உடனே அது செல்லு நம்மளுக்கு காட்டாது. செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, உடனே ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, உடனே அது பையின்னு நமக்கு மாறிக்காது. அப்போ எந்த வருஷத்தில் எந்த டேட்டாவை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே டேட்டாவை தான் காட்டும். அதனால் நம்ம என்றைக்குனாலும் வீடியோ போட்டுக்கலாம். இப்போ இன்னையோட டேட்டா தான் உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது. 100 நாளைக்கு முன்னாடி இல்லை, நான் வந்து 10 நாளாக வீடியோ போடல, அப்போ கடந்த 10 நாளாக மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் பண்ண முடியும். உங்களுக்கு திருப்பியும் வீடியோஸ் மூலயமாவோ லைவ் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு காட்ட முடியும். இதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ நம்ம புதுசாக இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை என்னென்னு தெரியாத மக்களும் நம்ம வீடியோஸை பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இது இண்டிகேட்டர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு பை செல் கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டர் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ரொஃபஷனலாக ட்ரேடராக உங்களை மாற்றுறதுக்கு உதவக்கூடிய ஒரு இண்டிகேட்டரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்னிங் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பைங்கிற ஜோனும் செல்லுங்கிற ஜோனும் உங்களுக்கு காட்டும். அது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகும் காட்டக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இல்லை, நான் முதல் நாளே நான் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், இது என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இது என்னோடய ஸ்டாக்கு, இதில் இந்த இடத்துக்கு வந்தால் நான் பை பண்ணுவேன், இந்த இடத்துக்கு மேலே போச்சுன்னா நான் அங்கேருந்து வெயிட் பண்ணி செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆப்ஷனும் நம்முடைய இண்டிகேட்டரில் இருக்குது. இல்லை சார், என்னால் காலையில் ட்ரேட் பண்ண முடியாது, நான் மதியத்துக்கு மேலே தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக ஆஃபீஸ் போகிற மக்களுக்காக நூன் பேஸ்டு மார்க்கெட்டும் இருக்குது. இல்லை சார், நான் நைட்டு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன், நைட் 10 மணிக்கு மேலே அப்படின்னா உங்களுக்காக எம்சிஎக்ஸில் நைட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட நேரங்களில் ட்ரேட் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு, ரீசனபிளான இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகும். இதில் நம்ம சொல்லக்கூடியது, ஒரு இண்டிகேட்டரை ஒரு ஸ்டாக்கில் இல்லை ஒரே ஒரு ஸ்கிரிப்டில் தொடர்ச்சியாக நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆக முடியும். இன்றைக்கி காலையில் நிஃப்டி எடுத்தேன், மதியம் பேங்க் நிஃப்டி எடுத்தேன், நைட்டு வந்து குரூட் ஆயில் எடுத்தேன், கோல்டு எடுத்தேன், காப்பர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிரிப்டை மாறி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டில் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டு இன்னொரு ஸ்கிரிப்டில் லாஸ் ஆகும். அப்படி இல்லை, என்னால் 5 ஸ்கிரிப்டு மொத்தமாக ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா வெல் அண்ட் குட். 5 ஸ்கிரிப்டையும் ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 பண்ணேன், ஒரு நாளைக்கு 3 பண்ணேன், ஒரு நாளைக்கு 4 பண்ணேன் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதனால தான் நம்ம வீடியோ போடும்போது கூட எப்போதுமே நிஃப்டிலேயே போடுவோம், பேங்க் நிஃப்டிலேயே போடுவோம். ஒரு சில நேரம் நம்ம ஸ்டாக்ஸில் காட்டுவோம். எதுக்காகனா ஸ்டாக்ஸும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறது காட்டுவோம். ஆனால் நம்மளுடைய இண்டிகேட்டருடைய ஒன் மோர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, பிட்காயின்லேயும் ஒர்க் ஆகுது, ஃபாரெக்ஸ்க்கும் ஒர்க் ஆகுது. இப்படி எந்தெந்த மார்க்கெட்லாம் அக்ராஸ் த குளோப் இருக்கோ எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது. சரி, இப்போ இன்னையோட வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி பாருங்கள், பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன். இன்னும் நிஃப்டியில் வந்து நமக்கு பையும் செல்லும் ஆக்டிவேட் ஆகலை, அதனால் பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பை ஜோனும் செல் ஜோனும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து மேலேயும் போகலை, செல்லும் ஆக்டிவேட் ஆகலை, பையும் ஆக்டிவேட் ஆகலை. இப்போ செல்லுன்னு என்ன, மேலே இருக்கக்கூடிய 2 லைன் வந்து நமக்கு செல் ஜோனு, கீழே இருக்கக்கூடிய 2 லைன் வந்து நமக்கு பை ஜோனு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழேருந்து மேலே போச்சுன்னா, செல் ஜோனை போய் டச் பண்ணிச்சுன்னா
அங்கே நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வாய்ப்பு இருக்குது, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ அங்கே 57,677 கிட்ட போகும்போது நம்ம என்ன பண்ணணும், 57,600 புட் ஆப்ஷன், அப்படி இல்லாட்டி 57,500 புட் ஆப்ஷன், இல்லை 57,400 புட் ஆப்ஷன். இல்லை உங்கள்கிட்ட கேபிட்டல் அதிகமாக இருக்குன்னா இந்த மணி 57,700 புட் ஆப்ஷன் இல்லை 57,800 புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்கலாம். இப்போ நியர்பை எக்ஸ்பைரி ஆகிருக்கு, மந்த் எண்டு கிட்ட வந்துட்டோம், எக்ஸ்பைரி கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியை ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பயம் இருக்காது. இப்போ ரெண்டாவது லைன் இருக்கக்கூடிய சிவப்பு லைன் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு மேலே உள்ளது, அதே மாதிரி கீழே உள்ள ரெண்டாவது லைன் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரெட் லைனு. சப்போஸ் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சி டார்கெட் கொடுக்காம எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்த செகண்ட் லைன்லேருந்து நமக்கு பை ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய செகண்ட் லைன்லேருந்து நமக்கு ரெண்டாவது பை ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து நமக்கு டார்கெட் புக் பண்ணிவிட்டு அன்னையோட லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு வரணும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ளூ லைன் வந்து பை என்ட்ரி, அது நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ரெட் லைன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நமக்கு செகண்ட் செல்லு ஸ்டார்ட் ஆகும். அதை எடுத்து நம்மளுடைய லாஸை ரெக்கவர் பண்ணி அன்னையோட ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் லாஸ் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிக்கிங்க, லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. லாஸை எப்போதுமே லாஸ் அண்ட் ப்ராஃபிட் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கால்குலேட் பண்ணாதீங்க, ஓவரால் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், திருப்பி மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிருக்கு, ரன் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் மேலே போய் டச் பண்ணலை, கீழே தான் வந்திருக்கு. என்கிட்ட 57,700 புட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்மளுடைய ஜோனை போய் டச் பண்ணியிருக்கு. நான் இப்போ காட்டுறது 5 மினிட்ஸு, உங்களுக்கு நான் 1 மினிட்டில் கூட உங்களுக்கு வேணும்னு காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 57,681 681. இப்போ என்னுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் இந்த லெட்டர்ஸில் ரொம்ப சின்னதாகிடுச்சு, இண்டிகேட்டர்ஸோட பேரும் ரொம்ப சின்னதாகிடுச்சு. நானும் செட்டிங்ஸில் போய்ட்டு ரீசெட்லாம் கொடுத்து பார்க்குறேன், எதுவுமே செட் ஆகலை. யாராவது தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா எனக்கு உடனே பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயும் பண்ணுங்கள், டெலிகிராம்லேயும் பண்ணுங்கள். நம்பர் வந்து 9500009154. சரிங்க, இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், எவ்வளோ அக்யூரசி மட்டும் பாருங்கள். இப்போ யாருமே இப்படி சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமானா முடியாது. நம்மளுடைய இண்டிகேட்டர் சொல்லியிருக்கு. அப்போ 57,677 வந்து நம்மளுடைய செல் என்ட்ரி. இப்போ அதுக்கு அந்த இடத்துல போய் டச் ஆகிட்டு 57,781 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வருது. இது வந்து 5 மினிட் சார்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 மினிட்ல கூட வச்சுக்கிங்க. ஏன் 1 மினிட்ல வைக்க சொல்கிறேன்னா, நம்மளுடைய இண்டிகேட்டரு ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. டைமை பேஸ் பண்ணி செல் ஜோன் பை ஜோன் மாறாது. அப்போ 1 மினிட்ல வச்சாலும் நமக்கு அதே சார்ட்டு தான் கிடைக்கும், அதே ஜோன் தான் கிடைக்கும். 15 மினிட்ஸில் வச்சாலும் அதே ஜோன் தான் கிடைக்கும். இது MST ஐகோர், இது வந்து ஸ்டாட்டிக். ஓகேங்களா? இப்போது செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நேராக செட்டிங்ஸ்க்கு போகிறேன், பையை கேன்சல் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு செல் டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், வெளியில் போயிட்டு ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். அதுக்காக செகண்ட் பையை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து டைனி 2, டார்கெட் வந்து டைனி 2. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸை டைனி 2வில் வச்சுட்டு டார்கெட்டை வந்து டைனியில் வச்சுக்கிட்டு 1:2 ரேஷியோவில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பார்த்துக்குங்க, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, ரெண்டாவது டார்கெட்டு கொடுத்துருச்சு, மூணாவது டார்கெட்டு கொடுத்துருச்சு. அப்போ நம்மளுடைய ட்ரேடிங் வந்து இன்னையோட முடிஞ்சு போச்சு. அதாவது இப்போ முடிஞ்சு போய் இன்றைக்கான ட்ரேடிங் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்முடைய 3 டார்கெட்டுமே பக்காவாக சூப்பராக கொடுத்துருச்சு இல்லையா? நீங்கள் 1:2வில் வச்சாலும் உங்களுக்கு கிடச்சிருக்கும், 1:1ல் வச்சாலும் எல்லா டார்கெட்டும் கிடச்சிருக்கும். சரி, இப்போ இதில் நம்ம இது வந்து நமக்கு 1 மினிட்ல தான் ரன் ஆகிட்டுருக்கு, இன்னும் 2 மினிட்ஸுக்கு ஒன்றும் போகலை. இப்போ தான் 2 மினிட்ஸ் மாறுதுன்னு நினைக்கிறேன், 1 மினிட்ஸில் மாறுது. டைம் என்ன, ஓகேவா? சரி, அப்போ இதே மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணணுங்க. இதுதான் நம்மளுடைய டெக்னிக்கு. ஒன்றும் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தவங்களாக இருந்தாலும் சரி, புதுசாக நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு இண்டிகேட்டர். இது என்ன பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, மார்க்கெட் ஓப்பன் ஆனது பிறகும் சரி,
எந்த இடத்துல பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, எந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு மட்டும் காட்டாது. எந்த இடத்துல நம்ம பை பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும், எந்த இடத்துல நம்ம செல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டும். இப்போ இன்றைக்கி இதை பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே நம்மளுடைய 3வது டார்கெட் லைன் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நல்லா கடகடன்னு மேலே போச்சு. அப்போ எல்லோரும் என்ன திங்க் பண்ணியிருப்பாங்கன்னா, மார்க்கெட்டு மேலே போய்கிட்டு இருக்கு, நம்ம பை தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் கரெக்டாக நம்மளுடைய செல் ஜோனை டச் பண்ணிவிட்டு அதுலேருந்து சூப்பராக கீழே இறங்கியிருக்கு. அப்போ யாரெல்லாம் அந்த இடத்துல இப்போ பை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே லாஸு, யாரெல்லாம் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி செல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ப்ராஃபிட். இதுதான் கொஞ்சம் மாற்றி யோசித்தோம். அதான் இந்த இண்டிகேட்ரு. விருப்பம் உள்ளவங்க உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இப்போது நல்ல ஆஃபர் கொடுக்குறோம். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஐகோர் மட்டும் வாங்கிக்கிங்க, இல்லை i2 மட்டும் வாங்கிக்கிங்க. ஐகோரு i2 சேர்ந்து வாங்கினீங்கன்னா 3வது உங்களுக்கு MST MTF இண்டிகேட்டர் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாகவே கிடைக்கும். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.